ஒரு ஹியூமனிட்டி வேணும், எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்ட்டு இல்லை. ஆனா அந்த ஹெல்ப்பே வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லா பக்கம் எல்லா நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லா சவுத் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, யார் வர்றாங்க யார் போறாங்க என்ன ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ரொம்ப பசியோட கேட்ட போறோம், இல்லை ரொம்ப அப்பாவியமா தெரிஞ்சதுமே இல்லை நம்ம உயிருக்கு எடுக்கிற மாதிரி, நம்ம மனத்தை எடுக்கிற மாதிரி, நம்மள ஏதோ பண்ற மாதிரி அதுக்கு சான்ஸ் கொடுக்க எதுவும் கொடுக்கக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா, யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, நல்லா பேசுங்க, இல்லை இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு எப்பவுமே உங்க எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கு. நான் ஒண்டிதான் இருக்கிறேன், அது யாரானா இருக்கலாம், என் பையன் இருக்கலாம், ஒரு அப்பாவா இருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்கு வெளியே போறப்ப ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகணும், ஜாகிரதையா இருங்க. வீட்டுல ரொம்ப முக்கியம். இது நடக்காத இடமே இல்லை. சில வேலை வெளியே வருது, சில வெளியே வரது இல்லை. எவ்வளவுதான் மீடியால வரும், எவ்வளவுதான் பேப்பர்ல வரும். மீடியால வர்றது பேப்பர்ல வர்றது 1000 இருக்கு, அப்படியே க்ளோஸ் ஆகுறது 1000 இருக்கு. அது வேற மாதிரி க்ளோஸ் ஆகும். அதனால அந்த அவேர்னஸ் தயவுசெய்து இப்போ இந்த தண்டுபாளையம் கேங்கே இன்னும் ஆக்டிவா இருக்கு. அது இங்கேயும் இருக்கு, கேரளாவிலும் இருக்கு, கர்நாடகால இருந்து ஓடி வந்துச்சு, அது ஆந்திராலையும் ஓடிடுச்சு, இங்க இருக்குது. எல்லாம் நம்ம கிரைம் சர்வர் சார் அவங்கள லாஸ்ட் டைம்ல சொன்னாங்க. நீங்க இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்குது, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸா இருக்கு. அதே மாதிரி தண்டுபாளையம் கேங்கே பண்ணணும்னு ஒண்ணும் இல்லை. அந்த கேங் மாதிரி யாரும் கூட அந்த கேங் பேர்ல பண்ணலாம். இன்னொன்னு, அந்த கேங் மைண்ட் செட் இருக்கிறவங்க யாரானா இருக்கலாம், அங்க நின்று இருக்கிறவங்க இருக்கலாம், பின்னாடி இருக்கிறவங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம். அந்த கேங் மைண்ட் செட் சான்ஸ் கிடைக்கும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இதுதான் அவேர்னஸ். ரெண்டாவது வந்து கிரிமினல்ஸ். நீங்க ஒரு கதை படிச்சோ, இல்லை ஒரு கிரிமினல் பார்த்தோ, ஒரு ரவுடி பார்த்தோ உங்க வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிட்டீங்க. நீங்க என்னதான் கிரிமினலா இருந்தாலும் சில நாள் மட்டும்தான். எந்த கிரிமினலும் 100 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. நல்ல கிரிமினலோட ஆயுசு ரொம்ப போலீஸ் காண்டாப்லாம் இருக்கும். ஆனா என்ன பண்ணணும், பண்ணிடும், கண்டிப்பா தூக்கிடும். ஸோ இதை தான் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். தண்டுபாளையம் படம் பார்த்தோ, இல்லை இன்னொன்று பார்த்தோ, கதை பார்த்தோ, இன்னொன்று பார்த்தோ நான் கிரிமினல் ஆகிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஷார்ட்லி வச்சிருவாங்க. அப்படிங்கிறது தான் என் படத்துல. போலீஸ் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கும் சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக, அது எந்த அளவுக்கான வேலை செய்யும், அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப பெருமையாக தான் இதில் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த 2 ஏம் வச்சு படம் காமிச்சிருக்கிறேன். கூடவே மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், காசு கொடுத்து வர்றாங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகணும், அதுக்கு என்ன வேணுமோ அதையும் படத்தில் வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் தண்டுபாளையம் படம். தயவுசெய்து எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்க, ஆசீர்வாதிங்க. பார்ட் 2 இருக்கு, இதில் சாப்டர் 2 இருக்கு. சாப்டர் 2 வந்து வேற லெவலில் இருக்கும். இதில் சோனியா மேடம் கேரக்டர் ஆகட்டும், அனிதா ஜெயமன் கேரக்டர் ஆகட்டும், இல்லை நம்ம தில்லாபூர் சார் கேரக்டர் ஆகட்டும், சார் கேரக்டர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து தண்டுபாளையம் 2ல இதான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு கேரக்டரும் இன்ட்ரோடக்ஷன் தான்.